8 வருடங்களுக்கு முன்பாக ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது பலருக்கும் அவர்களின் கனவு நனவாகியது. மோடி பிரதமரானதால் இது நடக்கவில்லை, ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான் என்றெல்லாம் சர்ச்சையை எழுப்பினார்கள். சர்ச்சைகள் மட்டுமே நடக்கும், வேலைகள் நடக்காது. இப்போது 21ஆம் நூற்றாண்டில் முன்னேறி கொண்டிருக்கின்ற பாரதத்தில் ஜிஎஸ்டியிலும் 2ஆம் தலைமுறை மாற்றம் நடைபெற்றுவிட்டது. எது தேவையோ அதையே செய்தோம். இதை ஜிஎஸ்டி 2.0 என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது நாட்டின் சப்போர்ட் மற்றும் வளர்ச்சிக்கான இரட்டை கதவுகள். முதலாவதாக நாட்டின் சாதாரண குடும்பங்களின் சேமிப்பு, இரண்டாவதாக நாட்டின் பொருளாதாரத்தின் வலிமை. பன்னீரிலிருந்து ஷாம்பு, சோப்பு முதலான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் முன்பை விட தற்போது மலிவாக கிடைக்கின்றன. இதனால் மாத செலவு முன்பை விட இப்போது குறைந்து விட்டது. ஸ்கூட்டர், கார் மீதான வரிகளும் குறைக்கப்பட்டு விட்டன. தற்போது புதிதாக வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களுக்கு இதன் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி குறைந்ததன் மூலமாக வீட்டின் பட்ஜெட் குறைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறையும் உயர்த்தி கொள்ள இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு உதவுகிறது.